அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மனிதர்கள் இந்த உலகத்திலே படக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், உள்ளம் சார்ந்த விஷயங்களுக்கு இஸ்லாம் ஒரு சிறந்த தீர்வை தருகின்றது. அதுல ஒரு கவுன்சிலிங் என்ன அப்படின்னா, பிரிவுகளை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்மிடத்துல உறவுகள், உடைமைகள், பதவி, வேலை அல்ல நம்ம விரும்பிய விஷயம் இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம் அல்லது பிரிந்து போகலாம் அப்படின்ற அந்த மனநிலையோடு நாம் வாழ வேண்டும். அப்பதான் நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஓரளவு அச்சத்தாலும் பசியினாலும் உங்களுடைய உடைமைகள் மற்றும் உயிர்களை சேதப்படுத்தி நாம் உங்களை சோதிப்போம், பொறுத்து கொண்டவர்களுக்கு நபி நீங்கள் நற்செய்தி கூறுங்கள் நல்லா சொல்றோம். அப்ப இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒன்று நாளைக்கு இருக்கலாம், இல்லாம போகலாம். நபிமார்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தா, அழகிய வரலாறுன்னு சொல்லக்கூடிய யூசுப் நபி, அழகான ஒரு சிறுவன், சின்ன வயசுலே உறவுகளை பிரிந்து வாழுகிறார். அதுவும் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாவே அனாதையாக உங்களை பெற்றுக்கொண்டு நம்ம அரவணைச்சோம்னு சொல்றான். பல நபிமார்கள், இப்ராஹிம் நபி அவருடைய தந்தை, பல நபிமார்களுடைய பிள்ளைகள், கண் முன்னாடியே அடித்து செல்லப்படக்கூடிய அளவுக்கு மனைவி, இப்படி யாருமே அந்த நபிமார்களுடைய வரலாறு எல்லாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் மட்டும்தான் நிரந்தரமானவன், மற்ற எதுவுமே உனக்கு ஆனது கிடையாது. இன்னால் இல்லாஹி, நாமளே அல்லாஹ்வுக்குரியவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவும் நம்மளுடையது கிடையாது, எல்லாமே அல்லாஹ் கொடுத்தது. அவன் எப்ப எடுத்துக்கொண்டாலும் அந்த பிரிவை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தயார் நிலையிலே இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு ஒரு கவுன்சிலிங்கை தருகின்றது. எதுவாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவுகள் எல்லாம் இழந்த பொழுதும் கூட அவங்க உறுதியாக இருந்து அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய பணிகளை சரியாக செய்தார்கள். அப்ப நாமளும் வாழக்கூடிய காலகட்டத்திலே எதுவாக இருந்தாலும், இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும், நாளைக்கு நம்மள சுத்தமா பிடிக்காம போகலாம். அதே நினைச்சு கவலைப்படக்கூடாது. ஏன்னா எல்லாத்தையுமே ஏற்படுத்துவான் அல்லாஹ். அல்லாஹ் நினைச்சதை கொடுப்பான், அவன் விரும்பியதை எடுப்பான். ஒரு துவாவிலே கூட இப்படி அல்லாஹ் மானிய மாதத்தை வல மூத்தியலிமா மனது, இறைவா நீ கொடுப்பதை தடுப்பவனும் எவனும் இல்லை, அதே போல எடுப்பதை கொடுக்கக்கூடியவனும் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அப்ப எல்லாமே அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்தது. நாமும் ஒரு நாள் போக போகின்றோம் என்ற அடிப்படையிலே இறைவனை மட்டும் சார்ந்திருப்போம். மற்ற எதுவாக இருந்தாலும் போனால் போட்டும் போடா அப்படின்ற அந்த அடிப்படையிலே நம் வாழ்ந்து முழுமையான நம்பிக்கை அல்லாஹ் மீது வைப்போம். இந்த நிரந்தரமில்லாத அறுப்பு உலகத்திலே ஒரு நாடோடி போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எந்த சூழ்நிலையிலும் இறைவனை மட்டும் நம்பி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. இறைவன் மட்டும்தான் நிரந்தரமானவன், மற்ற அனைத்தும் விலகி போகும், தொலைந்து போகும், அழிந்து போகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.